இந்த வருஷம் சூப்பர் எல்னினோ வருதாமே அப்படிங்கிறது தான் உலகம் முழுக்க மிகப்பெரிய பேசுபொருளான விஷயமாக இருக்கு. இந்த சூப்பர் எல்னினோ வந்துச்சுன்னா வெப்பம் அதிகரிக்கும், மழை பெய்யாது, வறட்சி வரும், விவசாயம் பொய்க்கும் அப்படின்னு பல்வேறு அச்சுறுத்தல்களை ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் அது அச்சுறுத்தல்களாக இருந்தாலும் அது நம்ம கருத்துல கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் தான். ஆனா இதுக்கிடையில நம்ம சில பாசிட்டிவான விஷயங்களும் பார்க்க தவறிடுறோம். அதை பத்தி தான் இதுல பார்க்க போறோம். குறிப்பா இந்தியாவுக்கு, இல்ல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு இந்த எல்னினோ பாதிப்புல இருந்து தற்காக்கிறதுக்காக இயற்கையே ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. அந்த இயற்கை கொடுத்த வாய்ப்பு இந்த முறை தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் காப்பாத்துமா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல எல்னினோனா என்ன, சூப்பர் எல்னினோனா என்ன, அதனுடைய பாதிப்புகள் என்ன, நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, ரொம்ப முக்கியமான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டிகோட் பை வெங்கட். சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் பிளஸ் ஃப்ரீ டெலிவரி. இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். முதல்ல எல்னினோனா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 1ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துக்கு போகணும். அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? அதுலதான் தி ப்ராசஸ் ஆஃப் எவாபரேஷனை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது நீர் ஆவியாதல் பத்தி. நம்ம வீட்டுல சுடுதண்ணி வைக்கிறோம்னா அந்த தண்ணி சூடாகும், அதே நேரத்துல ஆவியும் வெளியே வரும் இல்லையா? இதுதான் ப்ராசஸ் ஆஃப் எவாபரேஷன் அப்படின்னு நம்ம சிம்பிளா எடுத்துக்கலாம். இதே நம்ம பெருங்கடல்கள்ல, அதாவது ஓஷன்ஸ்ல பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா கடல் நீரினுடைய மேற்பரப்பு சூடாகும். சூடாகிறதுனால நீராவி உருவாகும். அந்த நீராவி மொத்தமாக மேகமாக போய் அங்கிருந்து மழையாக பொழியும். இப்படிதான் மழை உருவாகுது. சோ இதுதான் 1ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துல மழை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கிற பேசிக்கான டெஃபினிஷன். இதுல நிறைய டெக்னிக்கலான டீடைல்ஸ் இருக்கு, அதை பத்திலாம் நம்ம பார்க்க வேணாம், அது டிவியேட் ஆகி கொண்டு போயிடும். சோ பேசிக்கா நமக்கு மழை எப்படி உருவாகுது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இப்ப அந்த கடல் நீரினுடைய மேற்பரப்பு அது எப்படி சூடாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஈக்குவேட்டர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பூமியினுடைய பூமத்திய ரேகை, அந்த பூமத்திய ரேகையில் இருக்கிற அந்த கடல் பகுதியில் நேரடியாக சூரியனுடைய வெப்பம் ஸ்ட்ராங்காக விழும். அதனால அந்த இடத்துல கடலினுடைய மேற்பரப்பு அதிகமாக சூடாக இருக்கும். இது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ். இயற்கையே இதை செய்யுது. இதை செய்யறதுனால நமக்கு மழை வருது, மழை வர்றதுனால சூழலில் பாதுகாக்கப்படுது. இது எல்லாம் ஒரு சைக்கிளாக அப்படியே ஒர்க் ஆகிட்டே இருக்கு. ஆனா இதுல மனிதர்களுடைய தலையீட்டின் மூலமாகவும் இந்த கடல் நீர் மேற்பரப்பு சூடாகுது. அதுக்கு காரணம் என்ன? குளோபல் வார்மிங், அதாவது புவி வெப்பமயமாதல். அப்படின்னா என்ன? பூமிக்கு சூரியன் கிட்ட இருந்து வெப்பம் வருது. அந்த வெப்பம் அப்படிங்கிறது முழுமையாக சூரியன் கிரகிச்சுக்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவை ரேடியேட் பண்ணி திரும்பவும் பூமியினுடைய அந்த வளிமண்டலத்துக்கு வெளியே அனுப்பிடும். ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட் மட்டும் அப்படியே பூமியிலேயே தங்கிருது. அப்படி தங்க வைக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லப்படுற பசுமை இல்ல வாயுக்கள். நம்ம கார்பன் எமிஷன், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதையெல்லாம் தான் நம்ம பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்றோம். இந்த பசுமை இல்ல வாயுக்கள் என்ன பண்ணும்? அந்த ஹீட்டை அப்படியே பிடிச்சு வச்சுக்கும். உதாரணத்துக்கு பூமியை ஒரு பலூன் வச்சுக்கோங்களேன். அந்த பலூனுக்குள்ள இருக்கிற இந்த பசுமை இல்ல வாயுக்கள் வெளியிருந்து வர ஹீட்டை பிடிச்சி பலூனை உள்ள இருந்து ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை அப்படியே பூமிக்கு பொருத்தி பாருங்க, அதுதான் குளோபல் வார்மிங். இந்த குளோபல் வார்மிங் மூலமாக ஹீட் ஆகிற பூமியினுடைய அந்த வெப்பம் அப்படிங்கிறது அதிக அளவுல இந்த ஓஷன்ஸ், அதாவது கடலினுடைய மேற்பரப்புலையும் போய் சேருது. அதனாலையும் கடல் ஹீட் ஆகுது. அப்படி அதிகமாக ஹீட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஓஷன்ல இருக்கிற அதிகமான தண்ணி ஆவியாக மாறும், அதிகமாக மழை பெய்யும். அப்போ அந்த பூமியினுடைய சமநிலை, அந்த சூழலில் சமநிலை அப்படிங்கிறது பாதிக்க ஆரம்பிக்குது. கடலினுடைய மேற்பரப்பு ஹீட் ஆச்சு அப்படின்னா புயல் வரவும் வாய்ப்பு இருக்கு, இன்னொரு மூலையில வறட்சி வரவும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சூழலில் சங்கிலியை நம்ம பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ், அந்த குளோபல் வார்மிங்கை நம்ம கட்டுப்படுத்தணும். நம்ம எங்கேயோ ஈரான்ல போர் நடக்குது, எங்கேயோ ரஷ்யா உக்ரைன்ல போர் நடக்குது அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கலாம். ஆனால் அங்க ஏற்படுற சூழலியல் பாதிப்பு இருக்குல்ல, அது ஏதோ ஒரு மூலையில இங்க தமிழ்நாட்டுல நம்மளை பாதிக்கும். இங்க நம்ம தமிழ்நாட்டுல மீத்தேன் எடுத்தாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு மூலையில அமெரிக்காவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படி இந்த சூழலியல் சைக்கிள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆனாலும் அது உலகம் முழுக்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வெள்ளம் வரலாம், வறட்சி வரலாம், காட்டுத்தீ வரலாம், வெப்பம் அதிகரிக்கலாம் அப்படின்னு ரொம்ப டேஞ்சரஸாக இதனுடைய எஃபெக்ட் எல்லாம் நமக்கு காட்டும். சரி, மனிதர்கள் உருவாக்குற பாதிப்புகளை பத்தி பார்த்தோம். இப்ப இயற்கை கொடுக்குற அந்த எல்னினோ அப்படிங்கிற அந்த நிகழ்வை பத்தி பார்க்கலாம். இந்த எல்னினோ முதல்ல எங்க நடக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். கிழக்குல தென் அமெரிக்காவில இருந்து மேற்குல ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா கடலை ஒட்டி இருக்கிற இந்த இடைப்பட்ட இடத்தை தான் பசிபிக் ஓஷன் நம்ம சொல்றோம். அப்படி கிழக்கு பசிபிக் கடலுக்கும் மேற்கு பசிபிக் கடலுக்கும் இடையில நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இந்த எல்னினோ. 1ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துல சொன்னா அந்த பேசிக்ஸை வச்சு இப்ப நம்ம வெதர் ரிசர்ச் பண்ற அளவுக்கு சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு அதை நான் உங்களுக்கு எளிமையா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். முதல் விஷயம், இந்த எல்னினோவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 2 விஷயங்களை புரிஞ்சுக்கணும். தி வாக்கர் சர்க்குலேஷன், இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பசிபிக் கடலினுடைய கிழக்கு, அதாவது தென் அமெரிக்காவில இருந்து ஆஸ்திரேலியாவை நோக்கி
காத்து வீசிக்கொண்டே இருக்கும். இந்த காத்துக்கு பேரு ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த மாடர்ன் தொழில்நுட்பங்கள்லாம் இல்லாததுக்கு முன்னாடி கப்பல் மூலமாக வர்த்தகத்துல ஈடுபட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ தென் அமெரிக்காவில இருந்து ஆஸ்திரேலியாவுக்கோ இல்ல மத்த கண்டங்களுக்கோ கப்பல் மூலமாக போகணும் அப்படின்னா இந்த காற்றை நம்பி அவங்க தைரியமாக போய்கிட்டு இருந்தாங்க. அந்த வர்த்தகத்துக்கு உதவிய காற்று அப்படிங்கிறதுனாலதான் அதுக்கு ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு பேர். இந்த ட்ரேட் விண்ட்ஸ் வழக்கமா தென் அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியாவை நோக்கி வீசிக்கிட்டு இருக்கும். அப்படி வீசும்போது என்ன பண்ணும்னா பசிபிக் கடலினுடைய மேற்பரப்புல குறிப்பா அந்த ஈக்குவேட்டர்னு சொல்லப்படுற பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கிற அந்த தண்ணிய அப்படியே காத்து தள்ளிக்கிட்டு கொண்டு போய் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல டம்ப் பண்ணிரும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஈக்குவேட்டரை ஒட்டி இருக்கிற கடல் பகுதியில டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அதனால கடலினுடைய மேற்பரப்பு சூடாக இருக்கும் அப்படின்னு. அப்போ இந்த ட்ரேட் விண்ட்ஸ் என்ன பண்ணும், இந்த சூடான தண்ணியை கொண்டு போய் தான் ஆஸ்திரேலியா பக்கத்துல டம்ப் பண்ணிருது. இப்போ நம்ம 1ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துக்கு போவோம். இந்த மாதிரியான ஹீட்டான தண்ணி என்ன ஆகும், நீராவியை உருவாக்கும். நீராவி என்ன பண்ணும், மேல போய் மழையாக பொழியும். இந்த ப்ராசஸ்ல இன்னொரு டெக்னிக்கலான வேர்டை சேர்த்துக்கிறேன், அதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்படி மழை பெய்யுது, அப்படி சூடான தண்ணி ஆவியாகுது அப்படின்னா காற்று மேல போகும்போது அந்த இடத்துல ஒரு லோ பிரஷர் உருவாகுது. அதனாலதான் நம்ம வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. லோ பிரஷர்ன்றதுக்கு அதுதான் அர்த்தம். அப்படி வந்துச்சுன்னா அது மழையாக மாறும் அப்படிங்கிறது நம்ம பொருளாக எடுத்துக்கலாம். அப்படி ஒரு லோ பிரஷர் அந்த இடத்துல உருவாகுது. அந்த லோ பிரஷர் திரும்பவும் கிழக்கு நோக்கி மூவ் ஆகுது. ஆனா அது மூவ் ஆகுறது எப்படி மூவ் ஆகுதுன்னா, மேல புவியினுடைய வளிமண்டலத்துல மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது அந்த சூடான காத்து கூலாகி திரும்பவும் கிழக்கு பகுதியில கூலான காத்தாக வந்து இறங்குது. அப்போ என்ன ஆகும், ஆஸ்திரேலியா பக்கத்துல சூடாக இருக்கும், சவுத் அமெரிக்கா பக்கத்துல கோல்டாக இருக்கும். கோல்டாக இருக்கிற பகுதிகளில் எவாபரேஷன் பெரிய அளவில் நடக்காதுல்ல, அதனால அந்த சைட்ல பெரிய அளவுல மழையும் பெய்யாது. இதுதான் நம்ம வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதோட இன்னொரு விஷயத்தையும் நம்ம இணைச்சு பார்க்கணும். அதுதான் ஈக்விட்டோரியல் கவுண்டர் கரண்ட். இதை பத்தி நம்ம தமிழ் ஊடகங்கள்ல யாருமே பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த முக்கியமான ஃபேக்டர் தான் இந்த எல்னினோக்கு முக்கியமான காரணமாக இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த வாக்கர் சர்க்குலேஷன் நடக்கும்போது தண்ணி ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவை நோக்கி போய் டம்ப் ஆகுது இல்லையா, அப்படி டம்ப் ஆகும்போது ஒரு பகுதி வந்து ஆவியாக மாறி மழையாக பெய்யுது அப்படிங்கிறத நம்ம வாக்கர் சர்க்குலேஷன்ல பார்த்தோம். இன்னொரு பகுதி என்ன ஆகுதுன்னா, மொத்த தண்ணியும் ஆஸ்திரேலியா பக்கம் போய் டம்ப் ஆகிறதுனால அங்க இருக்கிற உப்பு தண்ணி, கொஞ்சம் திக்கான தண்ணி, கொஞ்சம் சூடான தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் ஆகி கீழே உள்ள போகுது. உள்ள போய் ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்கும். அதாவது சவுத் அமெரிக்காவை நோக்கி அந்த தண்ணி மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதை தான் ஈக்விட்டோரியல் கவுண்டர் கரண்ட், அதாவது எதிர் திசையில பயணிக்கிற நீரோட்டம் அப்படின்னு சொல்றோம். சரி, அது ஏன் கடலுக்கு அடியில எதிர் திசையில போகுது, அப்படியே ரிவர்ஸ்ல போகலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிவர்ஸ்ல போக முடியாது. போக முடியாதபடிதான் அந்த ட்ரேட் விண்ட்ஸ் இந்த தண்ணியை எல்லாம் அந்த பக்கம் டம்ப் பண்ணிட்டே இருக்குல்ல, அந்த காற்றை எதிர்த்து போற அளவுக்கு சக்தி இந்த கவுண்டர் கரண்ட்டுக்கு இல்லாதனாலதான் அது நீருக்கு அடியில போய் திரும்பவும் ரிவர்ஸ் ஆகுது. அந்த ரிவர்ஸ் ஆகிற தண்ணி ரொம்ப தூரம் போகாது, கொஞ்ச தூரத்திலேயே அது கோல்ட் ஆகி நீர்த்தும் போயிடும். இப்படி ரெண்டுமே சைட் பை சைடா நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா திடீர்னு என்ன ஆகுதுன்னா, இந்த கடலுக்கு அடியில தண்ணி ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கவுண்டர் கரண்ட், அது என்ன காரணம் அப்படின்னே தெரியாம ஒரு பூஸ்டப் ஆகி பயங்கர வேகமாக தென் அமெரிக்காவை நோக்கி மூவ் ஆகுது. இப்போ வரைக்கும் இது ஏன் மூவ் ஆகுது, அந்த நேரத்துல ஒரு காற்றினுடைய எதிர்த்தாக்கம் இருக்கு, அது ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்களால சொல்ல முடியல. அவங்க இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த சூடான தண்ணி என்ன ஆகுது, தென் அமெரிக்கா பக்கம் போய் பெரிய அளவுல டம்ப் ஆக ஆரம்பிக்குது. அப்ப அங்க சூடாக ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல நீர் ஆவியாக ஆரம்பிக்கும். தென் அமெரிக்கா பக்கத்துல லோ பிரஷர் உருவாகும். பொதுவாக காற்று அப்படிங்கிறது ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷரை நோக்கி போகும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இந்த தென் அமெரிக்கா பகுதிகளில் தண்ணி கோல்டா இருந்தது, அந்த இடத்துல இருக்கிற ஏர் அப்படிங்கிறது ஹை பிரஷர்ல இருந்துச்சு. ஆனா ஆஸ்திரேலியா பக்கம் வந்து தண்ணி சூடாக இருந்துச்சு, அந்த பக்கம் லோ பிரஷர் இருந்துச்சு. அப்ப என்ன ஆகும், ட்ரேட் விண்ட்ஸ் வந்து சவுத் அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியா நோக்கி மூவ் ஆகிட்டே இருக்கும், தண்ணியையும் அப்படி சேர்த்து கொண்டு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற அந்த வாக்கர் சர்க்குலேஷனை பார்த்தோம். இப்போ தண்ணி சவுத் அமெரிக்கா பக்கத்துல போய் டம்ப் ஆனதுனால சவுத் அமெரிக்கா சைட்ல தண்ணி ஹீட் ஆகி அங்க நீராவி ஆகும்போது இந்த பக்கம் லோ பிரஷர் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆஸ்திரேலியா பக்கமும் லோ பிரஷர், இங்க சவுத் அமெரிக்கா பக்கமும் லோ பிரஷர் அப்படின்னும் போது காத்தால இந்த லோ பிரஷர் இருந்து இன்னொரு லோ பிரஷரை நோக்கி மூவ் ஆக முடியாது. அதனால என்ன ஆகும்னா, இந்த ட்ரேட் விண்ட்ஸ் வீக் ஆகி அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுரும். அப்படி ஸ்டக் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த ட்ரேட் விண்ட்ஸ் ஏற்கனவே தண்ணியை கொண்டு போய் ஆஸ்திரேலியா பக்கம் டம்ப் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ப்ராசஸும் நின்றுரும். ஸோ ஏற்கனவே தென் அமெரிக்கா பகுதிக்கு சூடான தண்ணி வந்து சேர்ந்துருச்சு. அந்த சூடான தண்ணியை ட்ரேட் விண்ட்ஸால கொண்டு போய் ஆஸ்திரேலியா பக்கம் சேர்க்க முடியல. அப்போ இந்த பக்கம் தண்ணி இன்னும் சூடாகிட்டே போகுது. இந்த பூமத்திய ரேகை பகுதியை ஒட்டிய கிழக்கு மத்திய பசிபிக் கடல் இதனால அதிகமாக சூடாகுது. இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் தி எல் நினோ அப்படின்னு சொல்றாங்க.
நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த சூழலில் சமநிலை இருக்குல்ல, அது இந்த கடல்ல மாறும்போது மத்த எல்லா கடல்லயும் காற்றின் ஓட்டத்தை மாத்துது. அதனால தான் இது உலகம் முழுக்க பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்னினோ இல்ல அப்படின்னா நார்மலா என்ன ஆகும்? ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா உட்பட அந்த பகுதிகள்ல அதிகமாக மழை பெய்யும். இப்போ இந்த எல்னினோ வந்துருச்சு அப்படின்னா, தென் அமெரிக்கா பகுதிகள்ல ஒரு வறண்ட பாலைவனமாக இருக்கிற நிலத்துல கூட அதிகமான மழை பெய்யும். குறிப்பா தென் அமெரிக்காவுல நவம்பர் டு டிசம்பர் இந்த காலகட்டம்லாம் இருக்குல்ல, அது சம்மர் காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இந்த எல்னினோவால கடுமையான மழை பெய்யும் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் அந்த மக்கள் அதை வரவேற்கவும் செய்வாங்க. அப்படி வரவேற்றனால தான் இந்த ப்ராசஸ்க்கு எல்னினோ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. எல்னினோனா என்ன? குட்டி குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடவுளினுடைய ஆசீர்வாதம்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் அவங்க எல்னினோ அப்படிங்கிற இந்த பேரையே வச்சிருக்காங்க. ஆனா இது நான் இன்னொரு பக்கம் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, ஏன் இந்தியா வரைக்குமே கூட வறட்சியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பாக அமைஞ்சிரும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. கடல் நீரினுடைய அந்த மேற்பரப்பு வெப்பம் அப்படிங்கிறது 0.5 டிகிரி செல்சியஸை தாண்டிருச்சு அப்படின்னா அது எல்னினோ கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமாக டெம்பரேச்சர் உயர உயர அதனுடைய ஸ்ட்ரென்த்தை அவங்க ரேட் பண்றாங்க. இப்போ 0.5ல இருந்து 1 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது வீக்கான எல்னினோ. 1ல இருந்து 1.5 டிகிரி செல்சியஸ் போச்சுன்னா அது மாடரேட்டான எல்னினோ. 1.5ல இருந்து 2க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ராங் எல்னினோ. 2வை தாண்டிருச்சு அப்படின்னா அது சூப்பர் ஸ்ட்ராங் அல்லது சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்லப்படுது. இதுலயே லால்னினா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா இந்த கடலுடைய மேற்பரப்பு இந்த 0.5 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக இருக்கும்போது அதை நம்ம லானினோ அப்படின்னு சொல்றோம். அதுக்குள்ள போனோம்னா டாபிக் டிவேட் வரும் அப்படிங்கறதுனால நான் இதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கறத மட்டுமே இந்த இடத்துல பேசுறேன். சரி, இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு வருவோம். இந்த எல்னினோ அப்படிங்கிறது பொதுவா 2ல இருந்து 7 வருஷத்துக்கு ஒரு தடவை சைக்கிள் மாறிட்டே இருக்கும். 2 வருஷத்துலயும் வரலாம், இல்ல 7 வருஷத்துக்கு ஒரு தடவையும் வரலாம். ஆனா இந்த முறை திரும்பவும் வந்திருக்கு எல்னினோ. இப்ப இது என்ன பிரச்சனை அப்படின்னா இது வெறும் எல்னினோவாக வரல, சூப்பர் எல்னினோவாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி தண்ணீரினுடைய வெப்பம், அதாவது பெசிபிக் கடல்ல கடலினுடைய மேற்பரப்பு 1.94 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அந்த டெம்பரேச்சர் தொட்டிருச்சு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இது 2 டிகிரி செல்சியஸ் தாண்டிருச்சு அப்படின்னா சூப்பர் எல்னினோவாக இருக்கும் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. 2 டிகிரி கிடையாது, 2.5 3 கூட தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற ஹீட்டிங் ட்ரெண்டை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுதுன்னு சூழலியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எப்போ சூப்பர் எல்னினோ வந்துச்சு அப்படின்னா 1877ல வந்திருக்கு. அப்போ கடுமையான வறட்சி உலகம் முழுக்க நிலவுச்சு. தமிழ்நாட்டுல சென்னையிலுமே கூட வறட்சி நிலவுச்சு. பசி பஞ்சம் அப்படின்னு சொல்லி உலக அளவுல மக்கள் உயிரிழந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமாக 1950ல வந்தது. இதுக்கு பிறகு ஸ்ட்ராங் எல்னினோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம், அதாவது 2 டிகிரி செல்சியஸ்க்கு குறைவாக இருக்கிற அந்த வெப்பத்திலான எல்னினோ எப்போ வந்துச்சு அப்படின்னா 1983, 1997, 2015 இந்த காலகட்டத்திலலாம் ஸ்ட்ராங்கான எல்னினோ வந்திருக்கு. சரி, இந்த எல்னினோ காலகட்டத்துல என்ன ஆகும்? எல்லாமே ரிவர்ஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மழை நல்லா பெய்யுற இடத்துல மழை குறைவாக பெய்யும். ட்ரையாக இருக்கிற லேண்ட்ல அதிகமாக மழை பெய்யும். காட்டுத்தீ ஏற்படலாம். டெம்பரேச்சர் நிச்சயமாக உயரும். ஏன்னா கடல் நீருடைய மட்டத்துல அந்த டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால அந்த சூடான காற்று நிலப்பகுதிக்கு வரும்போது இங்க இருக்கிற டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கும். ஹீட் ஸ்ட்ரோக் உட்பட மனிதர்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அப்கோர்ஸ் பருவமழை பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்டுச்சுன்னா விவசாயம் பொய்க்கும். விவசாயம் போயிடுச்சு அப்படின்னா இங்க உணவுப் பொருட்களுடைய பற்றாக்குறை ஏற்படும். நம்ம என்னதான் உணவுப் பொருட்களை நம்ம சேமிச்சு வச்சிருந்தாலும் உணவுப் பொருட்களை புதுசாக நம்ம தயாரிக்க முடியல அப்படின்னா அதனால விலைவாசி உயர வாய்ப்பு இருக்கு. இப்படி பொருளாதார ரீதியிலாகவும் சரி, உடல் ரீதியாலும் சரி, சூழலில் ரீதியாலும் சரி கடுமையான பாதிப்புகளை நம்ம இந்த வருஷம் சந்திக்க நேரிடுமோ அப்படிங்கிற அச்சத்தை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எல்னினோ எப்படிப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கறத 100% நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சென்னையினுடைய மேயர் பிரியா அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம இந்த இடத்துல கவனமா பார்க்கணும். இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை பெய்யும் போது ஒரே நாள்ல மிகப்பெரிய அளவுல மழை கொட்டி தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட மழை பெய்யல அப்படின்னா இந்த வடகிழக்கு பருவமழை பெய்யாமையே ட்ரையாக முடியறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா எல்னினோவை வச்சு எப்படி நடக்கும் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா டெம்பரேச்சர் உயர்ந்துகிட்டே போகுது. இது போக நான் ஏற்கனவே சொன்ன மனிதர்களால உருவாக்கப்படுற குளோபல் வார்மிங்கும் இருக்கு அப்படிங்கறதுனால இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்மளால 100% உறுதியாக சொல்ல முடியல. அதனாலதான் முன்கூட்டியே எல்லா சிச்சுவேஷனுக்கும் நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க இருக்கிற அரசாங்கம் எல்லாம் தயாராக வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசும் அதுக்காக ஒரு நிதியை ஒதுக்கி அதுக்காக ஒரு குழுவையும் ஒதுக்கி இந்த பாதிப்புகளை எல்லாம் எப்படி கட்டுப்படுத்தணும், அதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்பவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இந்த எல்னினோ பாதிப்புகள்ல இருந்து இயற்கை நம்மளை தற்காத்துக் கொள்றதுக்காக ஒரு விஷயத்த கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால அந்த விஷயத்துக்கு வரும். அதுக்கு பேரு தி இந்தியன் ஓஷன் டைபோல். இது எல்னினோ மாதிரி தான். எல்னினோ பெசிபிக் பெருங்கடல் நடக்குது, இது இந்திய பெருங்கடல் நடக்கும். மேற்கு இந்திய பெருங்கடல் ஹீட் ஆச்சு அப்படின்னா அதன் மூலமாக இந்தியாவுக்கு நிறைய மழை வரும். இது ஐஓடி பாசிட்டிவ்னு சொல்றாங்க. இதுவே ரிவர்சல் நடந்துச்சு அப்படின்னா
மேற்கு இந்திய பெருங்கடல் கோல்டாக இருக்கும், கிழக்கு இந்திய பெருங்கடல் ஹீட்டாக இருக்கும். அப்போ இந்தியாவுக்கு மழை குறைவாக இருக்கும். இது போக நியூட்ரல்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதுல ரெண்டு சைடுமே டெம்பரேச்சர் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்தியன் ஓஷன் டைபோல் பாசிட்டிவாக இருக்கும் போதெல்லாம் அது இந்தியாவுக்கு நல்ல மழை கொடுத்திருக்கு. குறிப்பா 1997ல ஸ்ட்ராங் எல்னினோ அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வருஷம் நிச்சயமாக இந்தியாவுக்கு வறட்சி வரும் அப்படின்லாம் கணிச்சிருந்தாங்க. ஆனால் நினைச்சதை விட 2% கூடுதலாக பருவமழை பெஞ்சுது. அதுக்கு காரணம் இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் பாசிட்டிவாக இருந்தது தான். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்தியன் ஓஷன் டைபோல் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது எல்னினோவை மட்டுப்படுத்திடும். தண்ணியை வச்சு நம்ம நெருப்ப அணைக்கிற மாதிரி தான். இது ரிவர்ஸா நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. 2002 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2002ல எல்னினோ ஆண்டு தான். ஆனா இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படிங்கிறது நெகட்டிவாக இருந்துச்சு. அதனால என்ன ஆச்சு, இந்தியாவில் வறட்சி ஏற்பட்டுச்சு. இப்படி இந்தியன் ஓஷன் டைபோல் இந்த எல்னினோனுடைய தாக்கத்தை மட்டுப்படுத்துறதுக்கான ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். சரி, அப்ப இந்த வருஷம் இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் எல்னினோவை மட்டுப்படுத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா, துரதிர்ஷ்டவசமாக இல்லை அப்படிங்கிறது தான் ஆய்வாளர்களுடைய தகவல். ஏன் அப்படின்னா, இந்த வருஷம் நியூட்ரல் இந்தியன் ஓஷன் டைபோலாக இருக்கு. ரெண்டு சைடுமே டெம்பரேச்சர் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறதுனால அது எல்னினோவுடைய தாக்கத்தை மட்டுப்படுத்தல. ஏன்னா இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, இந்நேரம் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது நல்லாவே பெஞ்சிருக்கணும். ஆனா இப்போ 12% குறைவாக பெஞ்சிருக்கு. ஆனா ஒரு பாசிட்டிவான விஷயத்த நம்ம கவனிக்கணும். இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் இப்ப நியூட்ரலாக இருந்தாலும் இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது எல்னினோ பீக்ல இருக்கிற அந்த காலகட்டத்துல பாசிட்டிவாக மாறுறதுக்கான சிக்னல்ஸ் நமக்கு தெரியுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி அது பாசிட்டிவாக மாறுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவமழை நல்லா பெய்யறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏற்கனவே எல்னினோ இருக்கு, அதோட சேர்த்து ஐயோடியும் சேர்ந்துச்சுன்னா மிக கனமழை பெய்யவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் சென்னை மேயர் பிரியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது மிக அதிக அளவுல பெய்யும், ஒரே நாள்ல கொட்டி தீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லாட்டி வறண்டு போகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு? அது காரணம் எல்னினோவும் இந்தியன் ஓஷன் டைபோலும் பாசிட்டிவாக இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக தான். உதாரணத்தையும் நம்ம சொல்லலாம். 2015 ஸ்ட்ராங்கான எல்னினோ, ஸ்ட்ராங்கான ஐயோடி, இது ரெண்டும் சேர்ந்துதான் சென்னையில மிகப்பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்துச்சு. 2023ல மிக்ஜாங் புயல் 2 நாள் கரையை கடக்காம அப்படியே இருந்துச்சு. அதுக்கு காரணம் எல்னினோவும் இந்த மைல்டான ஐயோடியும் தான். ஸோ இது ரெண்டுமே சேர்ற வருஷம் எல்லாமே தமிழ்நாட்டினுடைய கடல் பகுதியை ஒட்டி நல்ல மழை பெஞ்சிருக்கு. வடகிழக்கு பருவமழை மூலமாக தான் தமிழ்நாட்டுக்கு 60% மழை வருது. உள் மாவட்டங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகுது. இப்போ தென்மேற்கு பருவமழை குறைஞ்சாலும் வடமேற்கு பருவமழை நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இருந்தாலும் இதை வச்சு மட்டுமே நம்மளால இந்த வருஷம் மழை நல்லா பெஞ்சிருமா அப்படின்னு உறுதியாக சொல்லிட முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன எல்னினோவை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இது போக இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் ஒருவேளை பாசிட்டிவா மாறல அப்படின்னா திரும்பவும் மழை பொழிவு குறைய வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி எம்ஜிஓ, அங்க வங்கக்கடல்ல கடலினுடைய மேற்பரப்பு டெம்பரேச்சர், இதையெல்லாம் பொறுத்து தான் தமிழ்நாட்டுக்கான மழை முடிவு செய்யப்படுது. ஸோ அதனாலதான் இந்த வருஷம் மழை அதிகமாகவும் பெய்யலாம், இல்ல பெய்யாமவும் போகலாம் அப்படின்னு சென்னையினுடைய மேயர் பிரியா சொல்றாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது பருவமழை கூட நமக்கு சரியாக பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நிச்சயம் ஹீட்ல இருந்து மட்டும் நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஏன்னா கடல் நீரினுடைய அந்த கடல் நீர் மேற்பரப்பு மட்டம் இருக்குல்ல, அது ஹீட்டா இருக்கிற வரைக்கும் அந்த காற்றெல்லாம் நம்ம நிலப்பகுதியை நோக்கி வந்துகிட்டு தான் இருக்கும். அதனால இந்த வருஷம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத அளவுக்கு ஹையரான டெம்பரேச்சரை சந்திக்க நேரிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிச்சிருக்காங்க. ஸோ இந்த எல்னினோனுடைய எஃபெக்ட்ல இருந்து முழுமையாக இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் காப்பாத்திருமா அப்படின்னா அதை நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா தி பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, துன்பத்திலையும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக தான் நம்ம இந்த இந்தியன் ஓஷன் டைபோல பார்க்க வேண்டியதாக இருக்கு. பார்ப்போம் அது எதிர்காலத்துல நமக்கு கை கொடுக்குதா அப்படின்னு. சரி, மக்களாகிய நம்ம என்ன செய்யணும்? இந்த எல்னினோவுக்கோ இல்ல வேற சில மோசமான வானிலை நிகழ்வுகளுக்கோ நம்ம தயார்படுத்திக்கணும். அது மட்டும் இல்ல, இயற்கை நிகழ்வுகளை நம்மளால தடுக்க முடியாது. எல்னினோ, ஐஓடி அப்படிங்கிறத நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை மாற்ற முடியாது. ஆனா நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கிற அந்த குளோபல் வார்மிங்கை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இப்ப நம்ம பாலை பாத்திரத்துல வைக்கிறோம், வச்சு சூடு பண்றோம். அப்ப அந்த பால் பொங்கி வர சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று அந்த ஸ்டவ்வை கம்மி பண்ணுவோம், இல்லாட்டி ஆஃப் பண்ணுவோம். அப்படி பண்ண என்ன ஆகும்? பால் பொங்கி ஊத்தாது. இப்போ அதே தான் நம்ம பூமிக்கும். இப்போ பூமி ஹீட் ஆகிட்டே வருது, அது பொங்கி ஊத்த ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று ஸ்டவ்வை கம்மி பண்ணணும், இல்லாட்டி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். ஆனா இங்க துரதிர்ஷ்டவசமாக நம்ம ஆஃப் பண்ற நிலைமையை தாண்டி போயிட்டோம். ஆஃப் பண்றது அப்படிங்கிற ஆப்ஷனே நமக்கு இல்லை. நமக்கு மினிமைஸ் பண்ற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. அதை மினிமைஸ் பண்றது மூலமாக வர இருக்கிற பாதிப்புகளை குறைக்க முடியுமே தவிர பாதிப்பே வராத நிலைமைக்கு நம்மளால இதுக்கப்புறம் கொண்டு போக முடியாது. அப்போ நமக்கு என்ன வழி இருக்கு? ஸ்டவ்வை மினிமைஸ் பண்றது மட்டும்தான் வழி இருக்கு. அப்போ மனிதர்களாகிய நம்ம முடிந்த அளவுக்கு இந்த புவியை வெப்பமாக்குற செயல்களை செய்யாம இருக்கிறது தான் நல்லது. அதாவது பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடாது, காடுகள் நீர்நிலைகளை அழிக்கக்கூடாது. இந்த மாதிரியான சூழலியல் பாதிப்புகளை குறைக்க தான் இந்த குளோபல் வார்மிங்கும்
குறையும். அப்படி நம்ம செய்ய தவறிட்டோம் அப்படின்னா எதிர்கால சந்ததியினர் நிச்சயமாக பாதிக்கப்படுவாங்க. இப்பவே பணக்காரர்கள் அல்லாத ஏழைகள், பின்தங்கியவங்க இதுல கடுமையாக பாதிப்பாங்க. டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டு போயிடலாம் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறதுலாம் பொய், ஃப்ராடு அப்படின்னு சொல்லி அவர் கனிம வளங்கள் எடுப்பாரு, வேற நாட்டுல போய் போர் தொடுப்பாரு, அதெல்லாம் பண்ணலாம். ஆனா அவருக்கு பிரச்சனை கிடையாது. அவர் ட்ரம்ப் டவர் அப்படின்னு பல மாடிகள் உயர கட்டடம் கட்டி வச்சிருக்காரு, அங்க போய் தங்கிக்குவார். ஆனா இங்க இருக்கிற சாதாரண மக்கள் தான் முதல்ல வெள்ளம் வந்தாலும் சரி, ஹீட் வந்தாலும் சரி பாதிக்கப்படுவாங்க. ஏசி இல்லாம இன்னைக்கெல்லாம் வீட்டுல இருக்க முடியல. ஆனா எத்தனை குடும்பங்கள்ல இன்னும் ஏசி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவங்களெல்லாம் தான் இதுல முதல் விக்டிமாக மாறுவாங்க. ஸோ இது கலெக்டிவாக நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய நேரம், செயல்பட வேண்டிய நேரம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம டிகோட் பை வெங்கட் சேனல்ல இந்த மாதிரியான இன்டெப்தான அனாலிசிஸை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோவை பார்த்துருப்பீங்க. நம்ம மனிதர்களாக சூழலியலுக்கு என்ன மாதிரியான உதவியை செய்யலாம், பாதிப்பை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு உங்களுடைய சஜஷன் எதா இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அல்காரிதம் மூலமாக ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்பில் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் ப்ளஸ் ஃப்ரீ டெலிவரி இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.